எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க கர்த்தருடைய வார்த்தை? ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும், இஃப் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் ஆன்சர்ஸ், ஜீசஸ் இஸ் தி ஆன்சர். ஹல்லேலூயா. இன்னைக்கு we are searching for answers. நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறதற்கு காரணமே பதில் தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில தான் நம்மளுக்கு பதில் உண்டு. ஆமென். இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சு கொள்ள போகிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமை அடைவாராக. இந்த மெசேஜை நான் எங்கெல்லாம் நான் உமன்ஸ் கான்ஃபரன்சஸ் போகிறோன்னா ஒரு சில இடங்களில் ஆண்டவர் அனுமதி கொடுத்த இடங்களில் நான் இந்த மெசேஜை நான் கொடுத்துருக்குறேன். பட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய ஹோம் சர்ச்சில் நான் இந்த மெசேஜை ஷேர் பண்ணுறது. ஆமென். நீ அலங்கரிக்கப்பட்டவள் அப்படிங்கிற அந்த தலைப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களால் ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? எனி கெஸ்ஸஸ்? பெண்ணுனாலே அலங்காரம். எஸ்தர் ராஜாத்தி அலங்கரிக்கப்பட்டவள், அப்படி ஆண்டி? அலங்காரம் சொன்னோன்னா உங்களுக்கு எஸ்தர் ராஜாத்தி ஞாபகம் வந்துட்டாங்க, அப்படி தானே? ஓகே. உண்மையான அர்த்தம் ஏன் இந்த தலைப்பை நாங்கள் சூஸ் பண்ணோம்? நான் ஐ வாண்டட் டு கிவ் பிரின்சி த சான்ஸ். பிரின்சி கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், பிரின்சிமா தலைப்பு கொடுன்னா அவள் பாவம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அக்கா எனக்கு தலைப்பு செலக்ட் பண்ண வரலக்கா. ஆனால் நான் அக்ஸாலை குறித்து நான் பேச போகிறேன். ஆண்டவர் எனக்கு அக்ஸால்ல இருந்து தான் பேச சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஆமென். ஏன் தெரியுமா? அக்ஸால் என்பதற்கு உண்மையான அர்த்தம் அலங்கரிக்கப்பட்டவள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்டவள் என்ற அர்த்தம். இன்னொரு படி மேலே போய் அந்த அர்த்தத்தை நான் பார்க்கும் பொழுது, முகத்திரை இருக்கு தெரியுமா? வேல். கல்யாணத்துக்கெல்லாம் போட்டு போவாங்களே, முதல்ல ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் தாலி கட்டும் போது மட்டும் தூக்கி விட்டுருவாங்க. அந்த வேல் கிழிக்கப்பட்டது என்ற அர்த்தமாம் அக்ஸாலுக்கு. பர்ஸ்டிங் ஆஃப் த வேல் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்படியே வெடிச்சு சிதறுகிறது அந்த சீலை. எங்கெங்க நடந்துச்சு? திரை சீலை ரெண்டாய் கிழிந்தது. எங்க கிழிந்தது? ஏசப்பா சிலுவையில் அறைந்த அந்த நாளில் திரை சீலை இரண்டாய் கிழிந்து, யாரா இருந்தாலும், அப்பொழுதெல்லாம் மகா பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் உள்ள போக முடியும். ஆனால் எப்போ இயேசு சுவாமி தன்னுடைய சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்தாரோ அன்றைக்கு இட் வாஸ் ஓப்பன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஆமென். இன்றைக்கு நம்மளால தைரியமா அவர் கிருபாசன தண்டையில் சேர முடியும்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. திரைசீலை வெடித்து கிழிந்தது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் அந்த அக்ஸால். அதனால தான் இந்த தலைப்பை நாங்கள் சூஸ் பண்ணோம். பெண்ணே, எங்கள் ஐயா சொன்னது அந்த பெண்ணே. நான் வெறும் நீ அலங்கரிக்கப்பட்டவள் அப்படின்னு தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் ஐயா அதை கொஞ்சம் அழகாக போயட்டிக்காக என்ன பண்ணிட்டாரு? பெண்ணே. நல்லா சொல்லுங்களேன், பெண்ணே. நீங்கள் எல்லாம் என்ன பார்த்து சொல்லக்கூடாது, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பெண்ணே நீ அலங்கரிக்கப்பட்டவள். ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் பேச போகிற காரியமும் அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. எடுத்தவங்க வாசிங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, போதும். யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி. அது வரையில இஸ்ரவேல் புத்திரர் டைரக்டா கர்த்தரிடம் பேசவில்லை. அவங்களுக்கு யாரா ஒருத்தர் பேசுறதுக்கு ஒரு ஆள் வச்சிருந்தாங்க. முதல்ல மோசே பேசினார். ஆண்டவர் மோசே இடத்துல பேசுவார், மோசே ஜனங்கள் இடத்துல பேசுவார். ஜனங்க மோசே கிட்ட பதில் சொல்வாங்க, மோசே ஆண்டவர் கிட்ட பேச சொல்வார். ஒரு மிடில் மேன் ஒருத்தங்க இருந்துகிட்டே இருந்தாங்க. மோசே மரித்த பின்பு யார் வந்தது? யோசுவா வந்தார். பாவம், அவர் வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்தாரா? எல்லா காணியாட்சிகளையும் பகிர்ந்து கொடுத்தது யோசுவா தான். யோசுவா பேசிக்கொண்டிருந்தார் நடுவுல நின்று. ஆனா எப்போ யோசுவா மரித்து போனாரோ, இப்ப நடுவுல நின்று பேசுவதற்கு யாரும் இல்லை. அதனால ஜனங்கள் என்ன பண்ணாங்க? டைரக்டா யார்கிட்ட பேசினாங்க? கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிற முதல் பாடம் இதுதான். உங்க பிரச்சனைகளை, இன்னைக்கு நான் பேச நினைத்த ஒரு சில விஷயங்களை எல்லாத்துக்கும் முன்னோடியாக பேசினான். உங்க வீட்டு விஷயத்த நீங்க மற்றவர்களிடத்துல பேசுவதை விட
டைரக்டா ஆண்டவர்கிட்ட பேசிருங்க. ஆமென். நோ மிடில் மேன், இல்லைன்னா நம்ம ஊர்லன்னா நோ மிடில் உமன். கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். நீங்க சொன்ன காரியத்தை அப்படியே மாத்தி போய் அதுல ஒரு கண்ணு, ஒரு காது, ஒரு மூக்கு வச்சு எல்லார்கிட்டையும் சொல்லி, ஆமாவா இல்லையா? பட்டிருக்கிறீங்களா? பட்டவங்களுக்கு தெரியும், பட்டவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற முதல் பாடம், உன்கிட்ட உன் விஷயம் என்னவா இருந்தாலும் யார்கிட்ட போய் பேசு? டைரக்டா. எப்படி? டைரக்டா போய் கர்த்தரத்துல பேசு. ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் கேட்ட ஒரு காரியம் என்னன்னா, நாங்க கானானியரை போய் சண்டை போட போறோம். யாரை போய் சண்டை போட போறாங்க? கானானியர். இந்த கானானியர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம கிட்ட நம்ம எழுப்பணும்னா, இவர்கள் தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற எதிரிகள். அதாவது ஃபியூச்சர்ல நம்ம இன்னும் அந்த எதிரியை பார்க்கல, நம்ம எதிரியை இன்னும் பார்க்கல, ஆனா இருக்கிறாங்க, நம்மளுக்கு எதிராக வருவாங்க. நம்மளுடைய ஃபியூச்சர் எனிமீஸை போய் நம்ம மேற்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்தியர் என்பவர்கள் ஏற்கனவே நீங்க முடிச்சிட்டு பாஸ்ட் எனிமீஸ், ஏற்கனவே முடிஞ்சு போனவங்க அவங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு கண்ட எகிப்தியனை நீ என்னைக்குமே பார்க்க மாட்டேன், நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க. பார்த்தீங்களா? நீங்க ஏற்கனவே ஜெயிச்ச எதிரிகள் தான் எகிப்தியர்கள். ஆனா இனி வரப்போற நாட்களில் நீங்க ஃபேஸ் பண்ண போகிற ஒவ்வொரு எதிரியும் கானானியர்கள். ஜனங்க போய் கேட்குறாங்க, இந்த எதிரியை மேற்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறாரு? யார் முதலில் எழும்ப வேணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறாரு? யூதா எழுந்து புறப்படட்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது யார் எழுந்து புறப்படட்டும்? யூதா எழுந்து புறப்பட்டோம். ஏன் அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? ஏன் யூதா? 12 பேர் இருந்தாங்களா? சொல்ல போனா நம்ம 12 பேருன்னு சொல்லக்கூடாது, 13 பேருன்னு சொல்லணும். ஏன் நம்ம தீனால விடுறது? நம்மளே தீனால விட்டுட்டோம்னா மற்றவங்கெல்லாம் அப்புறம் எப்படி இல்லை? நியாயமா பார்த்தா 13 பேர் இருந்த இடத்துல ஆண்டவர் ஒரே ஒருத்தனை மாத்திரம் எழுப்பி இவன் தான் முதல்ல போகணும்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? Why so? யூதா என்றால் அதை யார் பேர் வச்சது? அதை யார் பேர் வச்சது? யார் பேர் வச்சது? ஆண்டவர் முதல்ல எனக்கு ஞாபகப்படுத்தினது லேயால தான். இன்னைக்கு வரும்போது ஜூடா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், எங்க நம்ம ஜூடா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், உன்னை பத்தி தாண்டா நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஜூடா யூதாவை முதலில் எழும்பட்டும் என்று கர்த்தர் சொன்னதற்கு என்ன நோக்கம் இருக்கும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினது யூதாவின் தாயார. யார் அவங்க? லேயாள். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அந்த ஸ்டோரி? ஒருத்தன் லவ் பண்ணானா, ஆமாவா? நம்மெல்லாம் சொல்லின்னு இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு. நம்ம பிள்ளைங்க அடிக்கடி கேட்குற, வாலி பிள்ளைங்க அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, அக்கா அண்ணா நாங்கள் லவ் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கம்முன்னு இருக்குவா? போதுங்க அதுங்க. இப்பெல்லாம் அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரு வேலையும் கொடுத்துறது இல்லை, அதுங்களே பார்த்து இதோ இதுதான் பையன் இதுதான் பொண்ணுன்னு வந்து சொல்லிடுதுங்க வீட்டில். நாங்கள் ஏதாவது சொன்னா வச்சுக்கோங்களேன், இல்லைம்மா வேண்டாம்மா நீங்கள் கர்த்தருக்கு காத்துருங்க, அப்பா அம்மா நல்ல பிள்ளைங்களா பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னால் ஏன் நாங்கள் பண்ணக்கூடாது? பைபிளில் கூட தான் பண்ணுறாங்கல்ல. கேள்வி கேட்குறாங்க. இப்படி தான் ஒருத்தர் லவ் பண்ணாரு. யாரு? யாக்கோபு லவ் பண்ணாரு. யார? ராகேல லவ் பண்ணாரு. அதுவும் எத்தனை வருஷம்? 7 வருஷம் ஒரு பொண்ணுக்காக போராடினாரு. எப்படியாச்சும் அந்த பொண்ணை கட்டிடணும். இப்போ அந்த மாதிரி எந்த பசங்களும் இருக்கிறது இல்லை. கேட்டு பார்க்கறது, ஒர்க் அவுட் ஆனால் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீ போ அடுத்தது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்குதுங்க. இது நான் சொல்லாமலே இருக்க முடியாது. கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக மால் ஒன்று போயிருந்தோம், நானே எங்கள் வீட்டுக்காரர் பெனா. எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றிட்டு இருந்துச்சுங்க மாலில். எப்படி? ஜோடி ஜோடியாக சுற்றிட்டு இருந்துச்சுங்க. நான் பெனா கிட்ட கேட்டேன், என்னடா இது எங்கே பார்த்தாலும் ஒன்றும் சரியே இல்லையே, ஜோடியே சரியில்லையே, எப்படி தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ தெரியலையேடான்னு அவன் சொன்னான். அக்கா நீ பார்க்குற எதுவுமே பர்மனன்ட் கிடையாது. நான் சொன்னா நீ பார்க்குற எதுவுமே சும்மா ஜாலிக்குக்கா, ஒத்து வந்தா இருப்பாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் அந்த நாட்களில் யாக்கோபு 7 வருஷம் வேலை செய்தான். யாரை திருமணம் செய்து கொள்வதற்காக? ராகேல். அவ்வளோ இஷ்டம் ராகேல் மேல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணம் தண்ணி கூடயா மூஞ்சி பார்த்துருக்க மாட்டான்.
அப்படி யாராவது இருக்கீங்களா? திருமண டைம்ல உங்க ஹஸ்பண்டோட ஃபேஸே பார்க்காம திருமணம் செய்து கொண்டவங்க யாரா இருக்கீங்களா பெரியவங்க? இப்ப யாரா ஒத்துப்பீங்க? எனக்கு என்ன புரியலன்னா, சரி கல்யாணத்தப்பதான் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், முஸ்லிம் கல்யாணத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பூவெல்லாம் போட்டு மூடி இருப்பாங்களோ, ஒருவேளை அப்படி மூடிட்டாங்களோ, தெரியாம போச்சோ. அதுக்கப்புறம் கூடயா பார்த்துருக்க மாட்டான். காலையில ஏஞ்சி பார்க்கறான் வேற பொண்ணு. ஐயோ, என்ன பண்றது? நேரா போறான் மாமனார் கிட்ட, ஏன் இந்த விஷயத்தை இப்படி பண்ணீங்க? அவர் சொல்றாரு, மூத்தவ இருக்கும் போது இளையவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அதனாலதான் இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. இவர் வந்து அழகா என்ன பண்ணிட்டார், நடுவுல பிளே பண்ணிட்டாரு. இவன் சொல்றான், இல்ல நான் ராகேல நிச்சயமா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதற்காக இன்னும் 7 வருஷம் அது ப்ரீபெய்டா வேலை செஞ்சான். எதுக்கு? லேயால கட்டிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீபெய்டா வேலை செஞ்சான், இப்ப போஸ்ட் பெய்ட்ல வேலை செய்யறேன்றான். கல்யாணம் பண்ணிட்டு 7 வருஷம் ராகேலுக்காய் வேலை செய்தவன். அவன் அவ்வளோ அன்பு அந்த பிள்ளை மேல. ஆமாவா? இதுல ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில இருந்தது யாருன்னா லேயாள் தான். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று. அற்பமா எண்ணப்பட்டாள்னா யாரால அற்பமா எண்ணப்பட்டாள் தெரியுமா? தன் கணவரால. தன் கணவரால அற்பமாய் எண்ணப்பட்டாள். எனக்கு என்ன புரியலன்னா, பொண்ணு பிடிக்கல, தப்பா கல்யாணம் பண்ணிட்ட, ஆனா குழந்தை மட்டும் லைனா பெத்துனே இருக்கிறாங்க. இது எந்த கணக்குல போய் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, எடுத்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று யார் பார்த்தது? கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது. மனுஷனால் அற்பமாய் பார்க்கப்பட்டாலும் யாரால் கண்டு கொள்ளப்படுவீர்கள்? கர்த்தரால். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றோம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா முதல்ல மனுஷங்கிட்ட ஓடாத, ஆண்டவர் கிட்ட ஓடு. ஆமென். அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு கொண்டதுனால அழகா என்ன பண்ணாரு? அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்போ முதல் குழந்தையை பெற்றெடுக்கிறா, என்ன பேசுறான்னு சொல்லி பார்க்கலாமா? முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது 32ஆம் வசனம் சொல்லுகிறது, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமியை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். அவ எதனால அந்த ரூபன் அப்படின்னு பெயர் வைக்கிறாவ? கர்த்தர் என் சிறுமையை, அப்ப சிறுமப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மை. யாரால சிறுமப்படுத்தப்படுறா? தன் கணவரால சிறுமப்படுத்தப்படுறா. தான் அற்பமா எண்ணப்பட்டா. என்ன சொல்லுகிறது வசனம்? தன் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறா. அப்போ நான் என்ன சொல்றேன், ரூபன் பிறக்கிற வரைக்கும் யாக்கோபு அவரை நேசிக்கவே இல்லை. அவளுடைய ஏக்கம் எல்லாம், அவளுடைய வாஞ்சை எல்லாம், என் புருஷன் எப்படியாச்சும் என்ன நேசிப்பார். முதல் குழந்தையை பெற்றெடுத்தா, ரூபன் என்று பெயரிட்டுட்டா. அடுத்த குழந்தைக்கு போமா? வசனம் 33 சொல்லுகிறது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. அப்போ ரூபன் பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய புருஷன் அவளை நேசிச்சாரா? நேசிச்சார்னு ஏக்கத்தோடு தானே ரூபன் பேர் வச்சா. ஆனா அது நடந்துச்சா? நடக்கல. 2வது பிள்ளை பிறக்கும் போதும் அவ என்ன சொல்றா? அற்பமா என்ன. அப்போ still she has not found her husband's love. ஆனா அவருடைய ஏக்கம் எல்லாம் என்ன? எப்படியாச்சும் என் புருஷன் என்ன நேசிப்பார். 2வது பிள்ளையும் பெற்றெடுத்தா, ஒரு ஏக்கத்தோடு, புருஷனுடைய நேசம் இல்லாம 2வது சிமியோனையும் பெற்றெடுத்தா. என்னுடைய பேர் வந்து சாரா. டேவிட் அண்ணன் வந்து இந்த இடத்த எங்களுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க வந்து இங்கே கம்ப்ளீட்டாக, அதாவது லேடிஸ் ஐட்டம் A to Z வரையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்கெல்லாம் பண்ணின ஆல்பம் தான் இது. ஸோ ரெக்கார்ட் நோட்டு எல்லாமே. இது வந்து 3 வருஷம் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸை வெரி ஷார்ட் டைமில் எல்லாமே, அது ஒன்று கூட பாக்கி இல்லாமல் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அதை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல்
இது முடிக்கும் பொழுதே வெளியே இருந்து அநேகருக்கு துணி வாங்கி தச்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்த மகிழ்வித்து மகிழ் அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் ஜெசிகா அவர்களுக்கும் நான் கடவுளுடைய சார்பில் நான் நன்றி தெரிவிக்கிறேன்.